நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க 70 வயதுக்கு மேற்பட்ட நபரா இருந்தாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்துல யாராவது 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான இலவச சலுகை பெறுவதற்கு ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய குடிமக்களுக்குமே 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சலுகை பெறுவதற்கான ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் வாய வந்தனா அட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த வயதில் மூத்த குடிமக்களுக்கு நல்ல மருத்துவ வசதிகளை வழங்கக்கூடிய நோக்கத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவமனையிலுமே இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த வாய வந்தனா திட்டம் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்டோர் இருக்கிறதாகவும் இவர்களுக்கு இந்த திட்டம் இன்னும் முழுமையாக சென்றடையில்லை அப்படின்ற நோக்கத்தோடு தான் அரசாங்கம் மீண்டும் இதை வலியுறுத்துறாங்க. இந்த திட்டமானது கடந்த ஆண்டே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட இன்னும் இந்த அட்டையை நிறைய பேர் பெறல. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டை பெறுவதில் உள்ள சிக்கல்களை மீண்டும் எளிமைப்படுத்தக்கூடிய விதமாக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய வீட்டில் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது உங்களுடைய வயதான தாத்தா பாட்டிமார்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அதாவது வயதான முதியோர்களை பொறுத்தவரைக்கும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அல்லது திட்டத்தினுடைய அட்டை எப்படி பெறுவது அல்லது பதிவு செய்வது போன்ற பற்றின குழப்பங்கள் இன்னும் நீடித்த வண்ணமாகவே இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஆதார் அட்டை அவங்க பேரில் இருந்தாலே தாராளமாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வேறு எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கப்படலை. பொதுவாகவே ஒரு அரசாங்கத்தினுடைய நலத்திட்டம் பெறணும்னா ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்கணும், அதில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்ற நபர் கூட இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து அட்டை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுக்கு அட்டை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக அரசாங்கமே இதுக்காகவே தனிப்பட்ட ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு மொபைல் ஆப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய எதில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அது மூலம் நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆதார் அட்டை எப்பொழுது மஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரேஷன் கார்டும் வந்தால் ரேஷன் கார்டும் கேட்டால் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது தவிர்த்து ஒரு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதை எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றதுமான செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு எழுதுங்க. நான் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து அட்டை பெறுவது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸோட இன்னும் சொல்லப்போனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் பற்றின உங்களுடைய தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரக்கூடிய பயனுள்ள தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.